இந்த செடியை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் இது நல்ல பெனிஃபிட்டு, நிறைய யூஸ்ஃபுல்லான செடின்னு உங்களுக்கு தெரியாது. அதை தெரிய வைக்கிறதுக்கான வீடியோ தாங்க இது. இந்த செடி பேர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் போயிட்டு வரும்போது வழியில் நிறைய இதில் பழங்க இருக்கும். ஒரு ப்ளூ கலர் கலந்த மாதிரி. இதை நாங்கள் இங்கு பழம் செடி, இங்கு பழம் அப்படின்னு பறித்து சாப்பிட்டு உதட்டெலாம் தடவிட்டு லிப்ஸ்டிக்குன்னு சொல்லி நாங்கள் விளையாடிட்டுருப்போம். ஆனால் இதோட முக்கியமான பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேர் கரும்புலா செடின்னு மெடிசனில் சொல்கிறாங்க. இது ஏர் ஃபாலுக்கு ரொம்ப 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 நல்ல பெஸ்ட்டான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு செடிங்க. அவுரி கிடைக்கல, எனக்கு கரிசலாங்கண்ணி கிடைக்கல அப்படின்றவங்க, நிறைய பேர் சௌரி கொடியெலாம் தேடிட்டுருக்கீங்க. அதுக்கு இது நல்ல பெஸ்ட்டுங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், அந்த எண்ணெயை 4த்தையும் சூடு பண்ணிவிட்டு இந்த கரும்புலாவையும் அரைச்சி போட்டு நொச்சி இலையோ கரிசலாங்கண்ணியோ எது கிடைக்குதோ, கருவேப்பிலை, ஏதாச்சும் 4-3 இலையை அரைச்சி எண்ணெய் காய்ச்சி தடவிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வெயில் நேரத்தில் உங்களுக்கு பொடுகு இல்லாமல், ஏர்ஃபால் இல்லாமல், வேர்த்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு முடி கழட்டிக்கிட்டே வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்குங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தினம் ஒரு செடியை பற்றி உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னும் பெஸ்ட்டான உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற செடியை பற்றியோ இல்லை ஒரு மெடிசனை பற்றியோ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கின்னு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.